உங்களோட வீட்ல சிசிடி கேமரா இருந்தும் அன்வான்ட் வெஹிக்கிள் டைரக்டா கேட்டை கிராஸ் பண்ணி வந்தா சிசிடி கேமரா இருந்து என்னங்க பிரயோஜனம்? அதுக்குன்னு நான் என்ன துப்பாக்கி எடுத்தாடா சொல்ல முடியும்? செக்யூரிட்டினா கேமரா மட்டும் இல்லைங்க, என்ட்ரன்ஸ் கண்ட்ரோல் வித் ஆட்டோமேஷனோட இருந்தால் மட்டுமே அது ரியல் செக்யூரிட்டி. கேட்டை ஓபன் பண்றது மட்டும் ஆட்டோமேஷன் இல்லைங்க, அது ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றது தான் எக்ஸாக்ட் ஆட்டோமேஷன். இந்த இடத்துல தான் பெரிய பில்டர்ஸும் பில்டிங் ஓனர்ஸும் வந்து பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. நான் தங்கமணிகண்டன், கம்பெனி நேம் ஆப்லைன் டெக்னாலஜிஸ். நாங்க 8+ இயர்ஸா 1000+ பிரீமியம் வில்லாஸ், 1000+ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன்ல நிறைய டைப் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முதல்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தலாங்களா? அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி வந்து ப்ராப்பரா ப்ரிவென்ட் பண்ணி எக்ஸாக்டா யார் வராங்க யார் போறாங்கன்னு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முக்கியமா வெஹிக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மேன் பவரோட டிபெண்டன்சி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைமும் செக்யூரிட்டி அங்க இருந்தே ஆகணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. பிரீமியம் லுக் கொடுக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறப்ப எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இன்சூரன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாக்ட்டா இன் அண்ட் அவுட்டோட டேட்டா, செக் இன் செக் அவுட்டோட டேட்டாஸ் வந்து ப்ராப்பரா எடுத்து கொடுக்கறப்ப நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறப்ப இந்த டேட்டா வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது. அடுத்து என்னென்ன டைப்ஸ் இதுல இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 8 வகையான என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கேட் ஆட்டோமேஷன், செகண்ட் ரோலிங் ஷட்டர் ஆட்டோமேஷன், தேர்ட் பொலார்ட் ஆட்டோமேஷன், ஃபோர்த் டயர் கில்லர் ரோடு பிளாக்கர் ஆட்டோமேஷன், ஃபிஃப்த் ஸ்விங் பேரியர் ஃபிளாப் barrier, 6th turnstile automation, 7th metal detector and finally 8th x-ray scanner. First automatic gate automationங்க. கேட் ஆட்டோமேஷன் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்த்துக்கங்க. பொதுவா கேட் ஆட்டோமேஷன் வந்து பிரீமியம் வில்லாஸ், கேட்டட் கம்யூனிட்டி, அபார்ட்மெண்ட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஹியூஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ், இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷனுக்கு வந்து மேஜரா யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். RFID, கீபேடு அண்ட் தென் ஃபிங்கர் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன் அண்ட் அவுட்டோட என்ட்ரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலி ஆப் இன்டகிரேஷன் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நீங்க அந்த இடத்துல இருந்து தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. வேர்ல்டு வைட் நீங்க எங்க இருந்தாலும் கேட் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ரோலிங் ஷட்டர் ஆட்டோமேஷன், இது மோஸ்ட்லி பிரீமியம் வில்லாஸ்க்கு அண்ட் தென் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. மோட்டரைஸ்டு கண்ட்ரோல், சேஃப்டி சென்சார் வந்து இதோட இன்டகிரேட் பண்ணிக்க முடியறதுனால பிரீமியம் வில்லாஸ், கம்பெனிஸ், கமர்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ், ஐடி பார்க்ஸ் இதுலலாம் வெஹிக்கிளோட என்ட்ரிஸ் வந்து ஈஸியா இதனால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் பொலார்டு, இது மேஜரா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ஹை செக்யூரிட்டி வில்லாஸ், பேங்கிங் செக்டார் இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதனால நிறைய யூஸ் இருந்தாலும் வெஹிக்கிள் ரேமிங், அதாவது வேகமா போய் ஒரு இடத்துல மோதுறது, இது வந்து தடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டயர் கில்லர் ரோடு பிளாக்கர், இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஏரியா, டோல்கேட்ஸ், மிலிட்டரி ஜோன்ஸ்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. டயர் கில்லர் அண்ட் ரோடு பிளாக்கர் பொறுத்தளவுக்கு ஹை ரிஸ்க் ஜோன்லாம் இந்த டெரிட்டரி தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டுக்காகவும், ஒன் வே தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காகவும், டயரை பஞ்சர் பண்ணணும், அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்விங் பேரியர், ஃபிளாப் பேரியர் அண்ட் டர்ன்ஸ் லைட், இது ஐடி கம்பெனிஸ், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டுங்க. ஃபேஸ், ஃபிங்கர், கார்டு இதை பேஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ல ரொம்ப ஹை செக்யூரிட்டியா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸ்விங் அண்ட் ஃபிளாப் பேரியருங்க. அதுலயும் டர்ன்ஸ் லைட் வந்து பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் என்ட்ரியில ஒரு பர்சன் ஒரு டைம் மட்டும்தான் உள்ள போக முடியும், வர முடியும். இது மோஸ்ட்லி ஃபேக்டரி, ஜிம், இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. 7th ஒன் வந்து மெட்டல் டிடெக்டர், இது மேக்ஸிமம் ஜுவல்லரி, ஸ்கூல்ஸ், பெரிய ஈவென்ட்ஸ் நடக்கக்கூடிய ஏரியால, மால்ஸோட இன் அண்ட் அவுட் ஏரியால வந்து வாக் த்ரூ மெட்டல் டிடெக்டர் அண்ட் ஹேண்டி பேஸ்டு டிடெக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்கு இதுல. ஸோ மேஜரா இந்த டிடெக்டர்ல 2 விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்னு மெட்டல், இன்னொன்னு வெப்பனுங்க. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஆட்டோமேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி எக்ஸ்ரே ஸ்கேனருங்க. மேக்ஸிமம் ஏர்போர்ட்ஸ், ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸ், கோர்ட்ஸ் இதுல எல்லாம் பேகை வந்து ஸ்கேன் பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணியும் என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷனை ப்ராப்பரா நம்ம கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். ஓகேங்க, இவ்வளவு ப்ராடக்ட் பார்த்தோம். எதை
எங்கெங்க யூஸ் பண்ணலாம், உங்களோட சினாரியோக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். உங்களோடது பிரீமியம் வில்லாஸா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் கேட்டுங்க, வீடியோ காலிங் பெல் சிஸ்டம்ங்க, அண்ட் தென் உங்களோடது பிரீமியமா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பொல்லார்டு கூட யூஸ் பண்ணலாம். உங்களோடது அபார்ட்மெண்ட்ஸா இருந்தது அப்படின்னா பூம் பேரியர் என்ட்ரன்ஸ்ல வைக்கலாம். அது கூடவே RFID பேஸ் பண்ணி உங்களோட வெஹிக்கிளோட இன் அண்ட் அவுட் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட அபார்ட்மெண்ட் பிரீமியம் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா பெடஸ்ட்ரியன் ஃபிளாப் பேரியர் கூட யூஸ் பண்ணலாம். உங்களோடது கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தது அப்படின்னா டூயல் பூம் பேரியர் வச்சுக்கலாம். அது கூடவே ANPR கேமரா வச்சு இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து எந்த பிராண்ட் நீங்க சூஸ் பண்றீங்களோ அது கூடவே வரும். அது நம்ம போடுறப்ப அடிஷனல் ஃபீச்சர்ஸா இன் அண்ட் அவுட்டோட டேட்டான்னு சொல்லக்கூடிய லாக்ஸ் வந்து நம்ம வந்து பாத்துக்க முடியும். நம்ம பில்டர்ஸ் அதிகமா பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா எல்லா சிவில் ஒர்க்கும் முடிச்சுட்டு காம்பவுண்டும் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் யோசிப்பாங்க. ஆட்டோமேஷன் எப்ப பிளான் பண்ணோம்னா சிவில் ஃபவுண்டேஷன் அப்பயே நம்ம வீட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்றதுங்கிற பேசிக் கிளாரிட்டி வேணும். வயரிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பா எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எங்கெங்க வயரிங் வரணுங்கிறத கிளாரிட்டி இருக்கணும். பொல்லார்டு யூஸ் பண்றப்ப டிரைனேஜ் லைன் எடுக்கிறப்பயே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் விட்டு நம்ம எடுக்கணும். இனி நீங்க கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ ஃபைனலி செக்யூரிட்டினா கேமரா மட்டும் இல்லைங்க, என்ட்ரன்ஸ் கண்ட்ரோலா இருந்தாதான் ப்ராப்பர் ஆட்டோமேஷனுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும். நீங்க பிரீமியம் வில்லாஸ், அபார்ட்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டிராயிங் ஸ்டேஜ்லயே டிசைட் பண்ணிருங்க. இந்த வீடியோல என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸை பார்த்தோம், எந்த ப்ராடக்ட் எந்த சினாரியோக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டோம். எல்லாரும் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இதுக்கு மேலேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன்ல டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நான் தங்கமணிகண்டன், கம்பெனி நேம் ஆப்லைன் டெக்னாலஜிஸ். நாங்க 8+ இயர்ஸா 1000+ பிரீமியம் வில்லாஸ், 1000+ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களை ரீச் ஆகும். இதே போல நல்ல வீடியோவுக்கு இங்க கிளிக் பண்ணுங்க.